இந்த கர்ப்ப காலத்திலயும், பிரசவ காலத்திலயும் சுரக்கக்கூடிய இந்த ரிலாக்சின் ஹார்மோன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதவிடாய் காலகட்டத்திலயுமே, அந்த மாதவிடாய்க்கு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி உடம்புல வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி சமயங்கள்லுமே வந்து இடுப்பு வலி, கால் கொடச்சல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த காலகட்டத்தில வந்து நீங்க வெந்தயம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நைட்ல ஊற வச்சுட்டு, காலையில வெறும் வயித்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு அந்த உடலுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக ஈவன் இந்த ரிலாக்சின் ஹார்மோன் சுரந்தாலும் உடம்புல வந்து நம்மளுடைய எலும்புகளும் அதே மாரி மூட்டுகளும் வந்து நல்லா பலப்படும். ஸோ இது வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இடுப்பு வலி வரத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில நம்ம பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் பண்றது நல்லது. ஸோ ஒரு டெலிவரிக்கு அப்புறமா ஒரு 6 வாரத்துக்கு அப்புறமா இதற்கான சிறப்பான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள்லாம் வந்து இருக்கு. நம்மளுடைய கர்ப்பப்பைய மீண்டும் பழைய நிலைக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு. ஸோ இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய தசைகள வந்து பலப்படுத்துறதுக்கான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் வந்து இருக்கு. ஸோ அந்த சிகிச்சை முறைகள பண்ணும்பொழுது நமக்கு நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து வந்துரலாம். ஸோ பிரசவத்துக்கு அப்புறமா அப்படிங்கும் பொழுது பேக் பெயின் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எந்த பொசிஷன்ல உட்காந்து ஃபீட் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். அதே மாரி தண்ணீர் வந்து கம்மியா குடிக்கிறது, இல்ல வந்து கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்காம இருக்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில அடிவயிற்று தசைகளும், நம்மளுடைய பெல்விக் ஃப்ளோர் மசிலும் வீக் ஆகுறதும், ரிலாக்சின் ஹார்மோன் சுரக்கிறதும் தான் காரணங்கள். ஸோ இந்த மாரியான நிலைகள்ல வந்து நீங்க நல்லா தண்ணீர் குடிங்க, எளிமையான நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இடுப்பு பகுதியிலேருந்து கால் வரைக்கும் மகாராஜா தைலம் வந்து அப்ளை பண்ணிட்டு வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து நீங்க குளியலா வந்து எடுத்துக்கும் பொழுது, இந்த இடுப்பு வலிய ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம்.